என்னடா சொல்ல விட்டாங்களா? ஆளுக்கு ஒரு பக்கமா திரும்பிக்கிட்டு இருக்கீங்க. இல்லண்ணே, ஆனாகட்சியில முந்தானத்து என் வீட்டுக்கு ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்தாங்க. சரி, ஆவண்ணா கட்சியில நேற்று என்கிட்ட ஓட்டுக்கு 750 ரூபா கொடுத்தாங்க. ஏன்டா காசு வாங்கலன்னு சண்டை போடுறீங்களா? லூசாண்ண நீ? யாரு? நானு. தேவைதாண்டா எனக்கு. ஓ, உனக்கும் காசு வேணுமாண்ணே? இரு என் கட்சிக்காரன் சொல்லி உனக்கும் காசு கொடுக்க சொல்றேன். இவன் ஒருத்தன். ஏய், அண்ணன் வீட்டுல 4 ஓட்டு இருக்குடா. ஒருத்தங்கிற முடியல. தள்ளு. நம்மளையும் ஆளா மதிச்சு முந்தானத்தே காசு கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தானே ஓட்டு போடணும். கண்ணா, எப்ப கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு கொடுக்குறாங்கிறதா முக்கியம். நீ ஏன் சொல்லுங்க, 500 ரூபா கொடுத்தவனுக்கு ஓட்டு போடணுமா இல்ல 750 ரூபா கொடுத்தவனுக்கு ஓட்டு போடணுமா? இதுக்கு எப்படி பரவாயில்லண்ணே. நீ ஏன் பைசல் பண்ணிட்டு போன? நம்ம நம்பி முதல்ல காசு கொடுத்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலாமாண்ணே? தப்பு இல்ல. அட ஈனாவானா சோனமுத்தாங்களா? தேர்தல்லாம் என்னடா நினைச்சீங்க? ஓட்டு காசு வாங்குறது. அது சரி, மக்களாட்சினா என்னன்னு தெரியுமா? ஏன் தலைவர், அவருக்கு பின்னாடி அவரோட மக்கள், அவங்களுக்கு பின்னாடி அவங்களோட மக்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டே போறது. அடே, மக்களாட்சினா மக்களால் மக்களுக்காக மக்களே ஆட்சி பண்றதுன்னு அர்த்தம். துறை வசனம் எல்லாம் பேசுப்பா. அப்படின்னா? அடே, இப்போ நம்ம நிக்கிறோமே இந்த ரோடு, அந்த லைட்டு, அங்க இருக்க கொலை, அதெல்லாம் யார் ஓட்டுறது தெரியுமா? ரோட்ட கான்ட்ராக்ட்காரன், லைட்ட கரண்ட்காரன், கொலாய நம்ம பஞ்சாயத்து பிளம்பரு. இப்படி தானே யாரு? அடே, இதெல்லாம் என் தலைவர் ஓட்டதுரா. பெரியமத்தா, இது உன் தலைவர் ஆட்சியில போட்டத. சரி, இதுக்கான காசு யார் கொடுத்தது? அது உன் தலைவர் கை காசா ஓட்டு செஞ்சாரு. வேற எப்படி செஞ்சாரா? பெரியமுத்தா, நாம வாங்குற தீப்பெட்டில இருந்து வீடு வரைக்கும் எல்லாத்துலயுமே ஒரு பங்கு வரியா அரசுக்கு போகுது. ஓஹோ. அது மட்டும் இல்ல, தொழில் வரி, வீட்டு வரி, வருமான வரி, குடிநீர் வரின்னு பல வரிகளை நாமே நேரடியா அரசுக்கு செலுத்துறோம். அந்த வரிப்பணத்துல இருந்து நமக்கான தேவைகளை அரசு ஏற்படுத்தி தருது. நமக்கு என்ன தேவை, நமக்கு என்னென்ன வேணும்னு வெளிநாட்டுக்காரன சொல்ல முடியும்? அது எப்படி? நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தான் தெரியுமா? அதுக்குத்தான் அரசு நம்ம வரிப்பணத்துல செய்ய வேண்டிய வேலைய செய்யறதுக்காக, அதை சரிபார்ப்பதற்காக நம்மள இருந்து ஒருத்தரை நம்ம பிரதிநிதியா தேர்ந்தெடுத்து ஆட்சி பண்ண அனுப்புறதுக்கு இந்த தேர்தலே. அப்ப நம்ம மக்களுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்த மக்களான நம்மள இருந்தே ஒருத்தரை மக்களான நாமே தேர்ந்தெடுத்து ஆட்சி பண்றதுதான் மக்களாட்சின்னு சொல்றீங்களா? அதாவது நம்மளோட ஆட்சின்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்கடா. அப்ப மொத்த அரசாங்கம் நம்ம வரிப்பணத்துல நடக்குதுன்னு சொல்லு. அது மட்டும் இல்ல, நாம தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் நடக்குதுல்ல, அந்த தேர்தலுக்கும் ஜெயிச்சவருக்கும் மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறதுக்கும் நம்ம வரிப்பணத்துல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. அட கொடுமையே, நம்ம வனத்துல தேர்தல் நடந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு நம்ம வனத்துல நமக்கு கொடுக்கற திட்டத்துக்கு அவங்க வேற போட்டுக்கிறாங்களே. என்ன கொடுமை சின்ன முத்தாது. கொடுமை இதோட நிக்கலடா, இன்னும் நிறைய கொடுமை இருக்கு. வா, அப்படி போய் நின்னு பேசுவோம். இன்னும் நிறைய இருக்கா? நம்ம வரிக்காசுல நமக்கான தேவைகளை செஞ்சு தர்றேன்னு சொல்றவங்க தேர்தலில் ஜெயிக்க அவங்க காசை ஓட்ட கொடுத்து ஏன் ஓட்டு கேட்கணும்? பயபிள்ளையா, அதே காசை கொடுத்து ஏன் ஓட்டு கேக்குதுங்க? அடே சோனமுத்தாக்களா, இங்க 20,000 ரூபாய் போட்டு ஒரு தொழில் பண்றேன்னு வைங்க, விக்கிற பொருள் நட்டத்துக்கு விற்பீங்களா? நானா இருக்கா நட்டத்துக்கு விற்க? 20,000 ரூபாய் முதல் போட்ட நீ லாபம் பாப்பனா? ஓட்டுக்கு 500 1000 கொடுக்குற அவன் ஜெயிச்சு வந்தானா லாபம் பாப்பானா மாட்டானா? அப்ப அரசியலும் தொழிலானே. அரசியலுங்கிறது சேவையா தாண்டா இருந்துச்சு. நாம கண்டதுக்கு ஆசைப்பட்டு அதை தொழிலாக்கி விட்டான். அது அப்படி அவங்க மட்டும் பாவம் இல்லையா? கொடுத்த காசு அவங்களோடது இல்ல. இத ஒரு அப்புறாணி பேசு. ஆமா, அவங்க எங்க இருந்து லாபம் பாப்பாங்க? வேற எங்க இருந்து? எல்லாம் இங்க இருந்துதான். புரியலையே. நம்ம வரிக்காசுல செய்யற வேலைய அரைகுறையா செய்யறது, தரம் இல்லாதவன்ட்ட கான்ட்ராக்ட் கொடுத்து கமிஷன் வாங்குறது, வேலைக்கு சேர்றவன்ட்ட லஞ்சம் வாங்குறது, டிரான்ஸ்பர் கேட்கறவன்ட்ட லஞ்சம் வாங்குறது, ஏகப்பட்டது இருக்குது. அது சரி, இருக்கிறவன்ட்ட வாங்குறான், ஏமாப்பா போகுது? அடே, தரமில்லாத பொருளை வச்சு நமக்கான ரோடு குழாயின்னு போடுறதால அது சீக்கிரமே பள்ளி இழுச்சிடும். அப்ப வீணா போறது யாரு காசு? நம்ம காசு தானே. லஞ்சம் கொடுத்து வேலைக்கு வர்றவன் அவனுக்கு போட்ட காசு எடுக்கிறதுக்கு அவன்கிட்ட ஏதாச்சும் வேலைன்னு போற ஓன்டையும் லஞ்சம் கேட்பான். அப்பவும் நான் தான் மாற்றணும். சொந்த காசுல சூனியம் வச்சவனை விட ஓட்டுக்கு துட்டு வாங்கி ஆப்போசிட் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் போலயே.
சரி இப்ப சொல்லுங்கடா, 500 ரூபா ஒருத்தன் கொண்டு போட போறீங்களா, 750 ரூபா ஒருத்தன் கொண்டு போட போறீங்களா? எங்க அப்பதான் மேல சத்தியமா அவங்க 2 பேருக்குமே ஓட்டு போட மாட்டேங்க. ஆமாண்ணே, அரசியல தொழிலா இல்லாம சேவையா நினைச்சு ஓட்டுக்கு காசு கொடுக்காத நேர்மையான வேட்பாளருக்கு தான் இனி எங்க ஓட்டு. இப்படி சொல்லுங்கடா சிங்க குட்டிகளா. அது மட்டும் இல்ல, ஓட்டுக்கு காசு கொடுக்கறதும் காசு வாங்குறது சட்டப்படி தப்பு. ஏன்னு எனக்கு ஒரு டவுட், காசுக்கு பதிலா பொருளா கொடுத்தா வாங்கலாமா? பெரிய முத்தா, ஓட்டுங்கிறது மக்களாட்சியில நீ பெத்த பிள்ளைய மாதிரி. அத காசுக்கு கொடுத்தாலும் பொருளுக்கு கொடுத்தாலும் விக்கிறதா தாண்டா அர்த்தம். ஓட்டு போடுறது நம்மளோட உரிமைடா. நல்ல வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது நம்மளோட கடமையும் கூட. ஆமா இல்ல, என்னைய மன்னிச்சிருண்ணே. மன்னிப்பெல்லாம் எதுக்குடா, உரிமையை நிலைநாட்டுற கடமையை புரிஞ்சுக்கிட்டா சரிக்கான். வானே, நல்ல வேட்பாளருக்கு ஓட்டு போட்டு உரிமையை நிலைநாட்டுற கடமையை செய்வோம். சரி சரி வாங்க போவோம்.